அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சிந்திக்கக்கூடிய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கட்டும். நாளை, அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:40 மணியிலிருந்து 7 மணி 4 நிமிடங்கள் வரை ஒரு அற்புதமான நேரம். இந்த நேரத்துல நீங்க உங்க வேண்டுதலை குறித்து ஏதாவது ஒரு வேண்டுதலை குறித்து பூஜை அறையில் விளக்கி வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயம் அது நடைபெறும். எனவே உங்களுடைய கோரிக்கைகளை இந்த 24 நிமிடங்களில் பூஜை அறையை விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் கிடைக்கும் என்று இருக்கும் பொழுது அதனை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்வது மிகவும் சிறந்தது. அது என்ன நேரம்? அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லுவாங்க. அபிஜித் முகூர்த்தம் சொல்லுவாங்க. உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் முடியும் போது திருவோண நட்சத்திரம் வேகமாகும் போது அந்த 2 நட்சத்திரங்களும் சந்திக்கக்கூடிய அந்த 24 நிமிடங்கள் அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்லப்படும். இந்த அபிஜித் முகூர்த்தத்துல நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்லும் பொழுது 100% அது நமக்கு பலன் கொடுக்கும். அந்த வேண்டுதல் ஏதோ ஒன்றை பற்றி இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உள்ளது. சில தம்பதியர்களுக்கு திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் குழந்தை பேர்களை வேண்டி கேட்கலாம். சில மாணவர்கள் மேற்படிப்புக்கு முயற்சி பண்ணும்போது தடை ஏற்பட்டிருக்கலாம். இப்போ வழிபடுவதோ அந்த தடைகள் விலகி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகலாம். சில குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அவர்கள் வழிபடுவதும் கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் நோய்வாய்ப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் நீண்ட நாட்களாக. அவர்கள் வழிபடும் போது அந்த நோய் விரைவில் குணமாகும். இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே அனைவரும் தவறாமல் நாளை மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:40 மணியிலிருந்து 7 மணி 4 நிமிடங்கள் வரை உள்ள இந்த 24 நிமிடங்களை பயன்படுத்திக் கொண்டு உங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். இது கண்டிப்பா நடக்கும். 100% நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்தி அனைவரும் வாழ்க்கையில் நல்ல நிலைகளை அடையும்படி உங்களோடு சேர்ந்து இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மேலும் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் இறைவனை வேண்டியிருக்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. நன்றி.